அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கோகிருஷ்ணன். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எல்லாருமே எழுதியிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடைச்ச தகவல் படி நம்ம டீமும் வந்து அட்டன் பண்ணாங்க எக்ஸாமு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் படி தமிழ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்ததாக சொன்னாங்க. அதாவது தமிழ் வச்சு செஞ்சுட்டாங்க, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இது முன்னாடி இந்த மாதிரிலாம் தமிழ் கேள்விகள் கேட்டதே கிடையாது. புக்கை தாண்டிலாம் நிறைய தகவல் வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப யோசித்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யோசித்து போகிறது கேள்விகளே நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஜிகே மாட்ரேட்டாக தான் கேட்பாங்கன்னு தெரியும். மேக்ஸ் ஓகே தான். இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்ப மேக்ஸ் ஓரளவு வந்து நல்லா தான் இருந்துச்சு, போடுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருமே ஒரு வெக்ஸாகி தான் இருப்பீங்க. ஏன்னா ஏன்னா எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தோன்னா தமிழில் தான் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். பட் தமிழை இந்தளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது ஓகே, அடுத்தது என்னங்கிறது பார்க்கலாம். ஓகே, நான் கொஸ்டின் பேப்பர் நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம். என்ன டிஎன்பிசி இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸாம் இருந்துச்சு, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடுங்க. அது மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நாமளும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தடுத்து என்னங்கிறது பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணலாம். எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, புக்கை தாண்டி எங்கேருந்தெல்லாம் போயிருக்கு, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்ம அடுத்து குரூப் 2க்கு உண்டான ஸ்டடீஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்து குரூப் 4க்கு உண்டான ஸ்டடீஸும் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நைட்டு லைவ் வரேன், பேசிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கோகிருஷ்ணன். தேங்க்யூ.